இப்போ பார்த்தீங்களன்னு சொல்லி சொன்னால் இது வந்து தெல்லிப்பளை இந்து இளைஞர் சங்கத்தின் வந்து வைர விழா வந்து இன்றைக்கு நடக்குது. அப்போ அதுக்கு வந்து என்ன செய்திருக்கணும்னு சொல்லி சொன்னால் மல்லாகம் பழம்பிள்ளையார் ஆலயத்தில் இருந்து வந்து ஒரு பெரிய ஒரு பவனி ஒன்று சொல்லி அப்படி அங்கே இருந்து துக்கியம்மன் கோயில் பொறுக்க வர போயினோம். இதில் பின்னே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு குதிரையில் வந்து அந்த காலத்து அரசர் எப்படி இருப்பாரோ, எப்படி குதிரைப்படையில் போவாரோ அது மாதிரி இங்கே அரசர் ஒரு ஆள் வெளிக்கிட்டு குதிரையில் போய் கொண்டிருக்கிறார். கையில் கத்தி வச்சிருக்கிறார். கத்தி வெட்டுமோ வெட்டாதோ ஒன்று தெரியல, ஆனால் குதிரையில் போய் கொண்டிருக்கிறார். அதே மாதிரி இஞ்சால பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பல்லக்கில் வந்து கிருஷ்ணபிரான் வாரார் போல இடக்கு. அவர் அந்த கையில் சங்கு வச்சிருக்கிறார். அப்படி என்ன அவராக தான் இருக்கும். இதுவும் வந்து குதிரையில் தான் வந்து கொண்டு இருக்கிறார். சரியோ, குதிரை படம் ஓடி கொண்டு போக அந்த அவர் நீல கலரில் எல்லாம் பூசி இருக்கிறார். அப்போ அதால் வந்து கண்ணபிரான் போகிறார். அதே மாதிரி பின்னால் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த பழங்காலத்தில் வந்து அந்த அரசர்கள் முரசு ஒலிக்கிறதுக்கு தானே அந்த இதையும் வந்து நினைவுபடுத்துகிற விதமாக வந்து முரசு ஒலித்து கொண்டு போகத்தான் டீம் வந்து அப்படியே வந்து கொண்டு இருக்கிறேன். சரி, அந்த அதில் முன்னே பாருங்க, அதில் பெரிய முரசு ஒலிக்கத்தான் இப்போ அழைச்சி வந்து கொண்டு இருக்கிறோம். தமிழர்களுடைய பாரம்பரியம், கலாச்சாரம், பண்பாடு என்றது வந்து திரும்பவும் நிலைநாட்டணும், ஞாபகப்படுத்தணும், பறைசாற்றணும் என்ற விதத்தில் வந்து இது செய்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு நல்ல ஒரு விஷயம். தெல்லிப்பளை இந்து இளைஞர் சங்கத்தின் 60வது ஆண்டு. அதில் பின்னால் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் காவடியும் வந்து கொண்டிருக்கிறேன். காவடி இந்த மேலே சத்தத்துக்கு இதுக்கெல்லாம் காவடியில் ஆடினோம். அதே மாதிரி இஞ்சால பறை இதுவும் அடித்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி இஞ்சால இந்த கரகம் ஆடுறார். அதே மாதிரி இஞ்சால இந்த பொம்மை வருது, ஒரு மிக உயர்ந்த மாதிரி பொம்மை. அதே மாதிரி இஞ்சால மயிலுக்கு விளக்கிட்டு வந்து கொண்டிருக்கணும். அதே மாதிரி இஞ்சால பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தெல்லிப்பளை இந்து இளைஞர் சங்கத்தின் உறுப்பினர்கள் வந்து எது வெள்ளை ஷர்ட் எல்லோரும் அணிஞ்சிருக்கணும். அதே மாதிரி அவர்களுக்கும் ஒரு சால்வையும் கொடுத்துக்கிட்டாங்க. எல்லாருமே அணிஞ்சு கொண்டு அவர்களை கௌரவிக்கும் விதமாக தான் இது வந்து இந்த நிகழ்வு வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது. எல்லோரும் வந்து கொண்டிருக்கணும். அதே மாதிரி இஞ்சால பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு டெக்ஸ்டரில் வந்து சமய குறைவர்கள் அவர்களுடைய இது வச்சு அதே மாதிரி தெல்லிப்பளை துக்கியம்மன் கோயில் அம்மா அப்பா குட்டி அவார்டு இது வச்சுக்கொண்டு பக்தி பாடல்கள் எல்லாம் பாடினபடி சில விருந்தினர்கள் அழைச்சி வந்து கொண்டிருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் செஞ்சர் செல்வன் ஆரத்தில் முருகன் ஐயா அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா வேலன் சுவாமி, அதே மாதிரி ஐயா, அப்படி எல்லாரும் வந்து கொண்டிருக்கிறோம். இந்து இளைஞர் சபையின் முக்கிய உறுப்பினர்கள் எல்லாம் இதில் கலந்து கொண்டிருக்கிறோம். அவர்களை கௌரவிக்கின்ற நிகழ்வு இன்னும் சொற்ப வேளையில் வந்து அங்கே துக்கியம்மன் ஆலயத்தில் வந்து இடம்பெற இருக்கிறது. அந்த இந்து இளைஞர் சங்கத்தின் இதுக்கு முன்னால் அதுக்கு தான் இப்போ எல்லாரும் அழைச்சி கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே வாகன போக்குவரத்தை இங்கே போலீஸார் வந்து மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பின்னாலே அந்த கிரவுட் வந்து கொண்டு தான் இருக்குது. இவை கொஞ்சம் வேகமாக போய் கொண்டிருக்கணும். அதால் வந்து பின்னால் வராக்கள் வந்து கொண்டே இருக்கணும். அதை விட அந்த ஒவ்வொரு இடங்கள்லையும் வச்சு இவர்களை கௌரவிக்கும் விதத்தில் இவர்களுக்கு மாலைகள் அணிவித்து வரவேற்கிற மாதிரி தான் இப்போ இது நடந்து கொண்டிருக்குது. போக்குவரத்தை உண்மையிலேயே போலீஸார் பார்த்து தான் கிளியர் பண்ணி கொண்டிருக்கணும். நம்ம என்னென்னா இது ஒரு பெரிய ஒரு நீளத்துக்கு வந்து இது போய்கொண்டே இருக்கணும். அப்போ அதால் வந்து இதை கொஞ்சம் கட்டுப்படுத்துகிற கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் அதை செய்து கொண்டு இருக்கணும். அந்த பாருங்கள் எப்படி போயிடணும்னு சொல்லி ரைட். இதெல்லாம் அந்த பக்தி பாட்டுகள் இது எல்லாம் இசைக்கு அதே மாதிரி இங்கால கேமரா பணியில் வந்து துர்கா டிஜிட்டல் ஸ்டூடியோ டீம் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கணும். அதே மாதிரி நிறைய யூடியூப்காரர் எல்லாருமே வந்து இந்த நிகழ்வு வந்து சிறப்பித்து கொண்டிருக்கிறோம். இங்கால அந்த துர்க்கியம்மன் அந்த கொடியையும் காட்டிக்கொண்டு தான் போய் கொண்டிருக்கிறோம். உண்மையிலே இந்த வீதி பவானி புகைகளை வந்து நிறைய மக்கள் இதை வந்து பார்த்து கொண்டே தான் போய் கொண்டிருக்கணும். அதில் வந்து சிங்கள மக்களுடைய வந்த வாகனங்களும் வந்து ஒரு வித்தியாசமாக தான் பார்க்க என்னடா இது புதுவிதமாக வந்து போய் கொண்டிருக்கணும்னு சொல்லி இதில் இந்த
பாட்டுகள் எல்லாம் பாடி அது டிராக்டரில் வந்து போய்கொண்டிருக்கணும். விஞ்ஞான பார்வையாளர்களை பாருங்கள், இந்த ஒவ்வொரு இடத்துலையும் வந்தவர் இதை வந்து இது மெய் மறந்து பார்க்குற மாதிரி தான் எல்லாருமே நின்று பார்த்து கொண்டிருக்கணும். ஒரு வித்தியாசமான முறையில் இதை வந்து செய்திருக்கணும். சரி, அந்த பாருங்கள். போட்டு பார்க்கலாம். அது வந்தோன்னுண்டாவே கனெக்ட் ஆனது தான் சவுண்ட். என்ன வீடியோ எடுத்தது? சேதாங்குளம் தமிழ்நாடு என்ன